ஆனா உங்க துணைய ஆத்மார்த்தமாவோ இல்ல நேசத்தை, அளவு கடந்த பாசத்தை நினைச்சு நினைச்சு உருகிதான் போவீங்க. ஆனா இந்த காதல் எல்லாம் ஏன் கல்யாணத்தில் முடிகிறது இல்ல? தயக்கம், பயம், பொறாமை, தான் தாங்கிற அகங்காரம், ஈகோ, இப்படி நிறைய இருக்குங்க. இப்போ எல்லாம் காதலுக்கு எதிரின்னு புதுசா யாரும் வர வேண்டாம். காதலர்களே பெரிய எதிரியா கூடவே வச்சுக்கிறாங்க. ஆதங்க, ஈகோ அண்ட் புரிதல், நம்பிக்கை. அந்த ஈகோ மட்டும் இல்லாம புரிதல் சரியா இருந்து நம்பிக்கை ஒண்ணு வந்துட்டா எந்த காதலும் எந்த நிலையிலும் கண்டிப்பா சாகாதுங்க. இதை சொல்லும்போது அவள் குரல் கொஞ்சம் தழுத்தழுத்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் மொக்கைய இவ்வளவு நேரம் கேட்டு இப்போ நிம்மதியா தூங்க போற உங்களுக்காக எனக்கு பிடிச்ச பாட்டு வருது. இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நான் நாளைக்கு இதே நேரத்துல இன்னும் புது புது கதைகள் மற்றும் கவிதைகளோட வரேன். பை பை, டாடா, குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். நீங்க கேட்டு ரசிச்சு நெஞ்சமெல்லாம் காதல் ஒன்லி ஆன் சில் எஃப்எம். பாட்டை ஒலிக்க விடும் முன் விளம்பரங்களை ஓடவிட்டவள் கண்மூடி அமைதியாய் அமர்ந்தாள். மனதில் உள்ள பாதி இறுக்கம் குறைந்தது இருந்தது. ஆனால் கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும், முக்கியமாக ஆதிக்கும் மனம் கனத்து போயிருந்தது. புரிதல், நம்பிக்கை இது இருந்தா காதல் சாகாது. விளம்பரம் முடிந்தவுடன் அந்த பாடலை ஒலிக்க விட்டுவிட்டு தன் பையை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். வெளியில் ரகுவின் கார் நிற்க பேசாமல் சென்று ஏறிக்கொண்டாள். பாடல் ஒலித்தது. வழியே என் உயிர் வழியே, நீ உலவுகிறாய் என் விழி வழியே. அந்த பாடல் அவள் மனநிலையை சொன்னதால் அவள் தேர்ந்தெடுத்தாள். அது அனைவருக்கும் பொருந்தி போனது. அனைவரும் தங்கள் வாழ்வில் திருப்பத்தை சந்தித்த அந்த நாளில் நினைவுகளை அசை போட்டனர். அன்று தீபாவளிக்கான ஷாப்பிங்கை முடித்துக்கொண்டு ஆராவும் ஸ்வேதாவும் வீட்டுக்கு திரும்ப ஆராவை ஆதி வீட்டில் இறக்கிவிட்டு தன் தோழியை சந்திக்க சென்றாள் ஸ்வேதா. வழியில் இருந்த முருகன் கோவில் மீது பார்வை பதிய முருகரை தரிசிக்க வேண்டுமென எழுந்த ஆவலில் காரை சாலை ஓரமாக நிறுத்தினாள். வடபழனி முருகன் கோவில் அவள் சென்னை வரும்போதெல்லாம் செல்லும் ஒரு கோவில். அங்குள்ள முருகனை பார்த்தால் அவனிடத்தில் எல்லா பிரச்சனைகளையும் சொல்லிவிட்டால் போதும், அவன் பார்த்து கொள்வான் என்ற நம்பிக்கை அவளுக்கு. தான் நன்றாக வரையறை கற்று கொண்ட பின்பு இந்த முருகனை மனக்கண்ணில் நிறுத்தி அதை அப்படியே வரைந்தும் வைத்திருக்கிறாள். இப்பொழுது இந்தியா வந்து நிச்சயம் அது இதுவென எப்படி இங்கு வர மறந்து போனாள்? சாலையை கடந்து தேங்காய் பழம், பூஜை பொருட்கள் அடங்கிய கூடையையும் ஒரு பெரிய பன்னீர் ரோஜா மாலையையும் வாங்கி கொண்டு கோவிலுள் சென்றாள். அவளையே பின்பற்றி கொண்டு வந்தவன் தானும் ஒரு மாலையுடன் உள்ளே சென்றான். பிரகாரத்தை சுற்றி வந்து ஐயரிடம் மாலை மற்றும் பொருட்களை கொடுத்துவிட்டு ராஜ அலங்காரத்தில் அகிலத்தையே ஆளும் ராஜாவான முருகன் வீற்றிருக்க அந்த தெய்வீகமான சூழலில் ஒரு வகை அமைதி கொண்ட மனதில் முருகனின் திருவுருவை அந்த நிமிடத்தில் நிரப்பினாள். முருகா, உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். என்னை நீ ரொம்ப நல்லா வச்சிருக்க. அதுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும். என்னையும் என் குடும்பத்தையும் இதே மாதிரி சந்தோஷமா வச்சுக்கோப்பா. நானும் என் கணவரும் எங்க குடும்பமும் எப்பவும் நல்லா இருக்கணும் என்று மனமுருக வேண்ட, அப்பாடா, இவ நானும் ஆதின்னு கேட்காம நானும் என் கணவரும்னு கேட்டா. இனி பாரு என் விளையாட்ட என்று அந்த கதிர்வேலன் சிரித்தார். அவனுக்கும் ஏனோ சற்று இறுக்கம் தளர்ந்து அந்த சண்முகநாதனையே பார்த்து கொண்டிருந்தான். தன் வாழ்வில் நடக்கவிருக்கும், அதிலும் இன்று நடக்கப் போகும் அனைத்துக்கும் அந்த முருகனை துணைக்கு அழைத்தான். அர்ச்சனை ஆரத்தி முடிந்து இருவரிடமும் பிரசாதத்தை மாலையையும் கொடுத்த ஐயர்
என்ன நினைத்தாரோ அவனிடம் "க்ஷேமமா இருங்கோ" என்று கூறிச் சென்றார். பிரகாரத்தை சுற்றி வந்து ஒரு தூணில் அருகில் அவள் அமர, அவனும் அவள் அருகே சற்று இடைவேளை விட்டு அவள் கண்ணில் படுமாறு அமர்ந்தான். கண்களை மூடி சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்திருந்தவளை கோவில் என்பதையும் மறந்து ரசித்து கொண்டிருந்தான் அவன். மெல்ல கண்களை திறந்தவள் பார்வையில் ரசனையான சிரிப்புடன் அவன் படவும், திகைப்பும் ஆச்சரியம் சந்தோஷம் என முகம் மாறியது. அவள் முகம் மாற்றத்தை ரசிக்க இரு கண்கள் போதாது என்றே தோன்றிற்று அவனுக்கு. புருவம் சுருங்கி பின் மேலேற்றி இறக்கியவள், "ஹே வருண், வாட் எ பிளசன்ட் சர்ப்ரைஸ்." "ஹாய் ஸ்வே, நீ இன்னும் மாறவே இல்லடா. என் பேரை முழுசா கூப்பிட்டாதான் என்னவாம்" என சிரிப்பினூடே அழுத்து கொண்டாள். "ஹா, போடா. ஆமா, எப்படி இருக்க நீ? அப்புறம் வைஷ்வி, அவ ரொம்ப வளர்ந்துருப்பாள்ல?" நல்லா இருக்கேன். இனி ரொம்ப நல்லா இருப்பேன். வைஷ்வியும் நல்லா இருக்கா. இப்போ எம்பிஏ பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படிக்கிற. வாவ், அவ்வளோ பெரிய பொண்ணு ஆகிட்டீங்களா மேடம்? 4 வருஷத்துக்கு முன்னாடி அவ +2 படிக்கும்போது பார்த்தது. அதுக்கப்புறம் பிகாம் முடிச்சுட்டு எம்பிஏ படிக்கிறா. அப்பாவோட பிஸ்னஸ் பார்த்துக்கணும்ல. அப்போ நீ? நான் சிவில் தானே படித்தேன். இப்போ ஒரு நல்ல கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். அப்புறம் அத்தை அத்தை மாமா எப்படி இருக்காங்க? அவள் தைக்கத்தை பார்த்து புன்னகைத்தவன், ரொம்ப நல்லா இருக்காங்க. என்னை மட்டுமே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. நீ எப்படி இருக்க? என்ன பண்ற? நான் சூப்பரா இருக்கேன்டா. அமெரிக்கால இருந்து வந்து 1 வீக் ஆச்சு. நீ? அதுக்குள் அவள் செல்போன் அலற, ஒரு நிமிஷம் என கூறிவிட்டு எழுந்து அவள் வெளியே செல்ல அவனும் பின்தொடர்ந்தான். என் ஃப்ரெண்டு தான் கூப்பிட்டா. அவளை பார்க்க தான் போயிட்டு இருந்தேன். அவ ஏதோ அவசர வழியா வெளியே போறாளாம். ஓஹோ. ஹே, ஒன்று பண்ணலாமா? நம்ம எங்கேயாவது போகலாமா? நீ இப்போ ஃப்ரீயா? துள்ளலும் ஆசையுமாக அவள் கேட்க, நான் கேட்கணும்னு நினைச்சத நீ ஏன் கேட்டுட்ட? நான் விடுவானா? போலாமே ஸ்வே. இங்க பக்கத்துல ஒரு காபி ஷாப் இருக்கு, அங்க போலாம். ஓகே தான். நான் கார்ல வந்தேன். நீ? என யோசனையுடன் அவள் பார்க்க, நான் என் பைக்கில் வந்தேன். நான் அதிலேயே வரனே. ஓகே. அவன் பைக்கில் முன் செல்ல, அவன் பைக்கை பின்தொடர்ந்தது அவள் கார். அவளை பின்தொடர்ந்தது அவள் மனம். நம்ப முடியாத ஆச்சரியமாக அவளே கேட்டது. சந்தோஷந்தான். ஆனால் காதலை சொன்னால் என்ன செய்வாள் என்று யோசித்தவாறு அந்த காபி ஷாப் முன் நின்றான். அவள் காரை பார்க்கிங்கில் விட்டுவிட்டு வருவதற்குள் அங்கு இருந்த பேரர் ஒருவனிடம் அந்த பரிசு பொருளை கொடுத்து வேண்டிய ஏற்பாடுகளை செய்துவிட்டு வந்தான் வருண். அவள் வந்ததும் தோட்டம் போன்ற அமைப்பில் இருந்த அந்த காபி ஷாப்பில் ஒரு குடையின் கீழ் இருந்த மேஜையில் அமர்ந்தவர்கள் தங்களுக்கான ஆர்டரை கொடுத்துவிட்டு பேச்சை தொடங்கினர். பள்ளி, கல்லூரி, வேலை, வீடு என தொடங்கி சினிமா, அரசியல், சமூகம், கலை என பேச்சு வளர்ந்து கொண்டே போனது. பேச்சின் நடுவே அவன் பார்வையும் புன்னகையும் ஏனோ ஸ்வேதா தடுமாற்றமாக உணர்ந்தாள். இருவரும் காப்பி குடித்து முடித்து கிளம்புகையில் வானம் இருட்டி கொண்டு வர, ஸ்வேதா, வருண், கிளம்புவோமா? மழை வர மாதிரி இருக்கு. பக்கத்துல தானே வீடுன்னு சொன்ன. அப்போ பைக்கை பூட்டிட்டு என் கூட கார்லயே வா. உன்னை டிராப் பண்ணிட்டு போறேன். ஒன்னும் சொல்லாத. அத்தை இருந்தா நான் பாத்துக்கிறேன். வெயிட், காரை எடுத்துட்டு வரேன் என்று அவன் பேச இடம் கொடுக்காமல் அவள் நகர வருணிற்கு கோபம்தான் வந்தது. கிஃப்டை திரும்ப வாங்கி கொண்டு அவளுக்கு தெரியாமல் காரின் பின் சீட்டில் வைத்துவிட்டு முன் சீட்டில் அமர்ந்தான். அவள் அவன் வீட்டிற்கு செல்லாமல் கடற்கரைக்கு செல்ல அவன் புருவம் கேள்வியாய் உயர்ந்தது. இல்லப்பா, மழை வரதுக்கு முன்னாடி கடல் பார்க்க அழகா இருக்கும், அதான் இந்த வழியில வந்தேன். நிறுத்து ஸ்வேதா, கொஞ்ச நேரம் பீச்சில் உட்காந்து பேசலாம். மழை வந்த உடனே கிளம்பிடலாம்.
அவளுக்கும் அது பிடித்ததுதான். எனவே சட்டென காரை நிறுத்தி இறங்கினாள். அவள் கடலை பார்த்து கொண்டு நிற்க அவன் பரிசை எடுத்துக்கொண்டு இறங்கினான். சிறிது நேரம் கடந்துவிட்டு ஒரு படகின் அருகில் அமர்ந்து பேசிய பின் மெல்ல வருண் காரை நோக்கி நகர்ந்தான். நின்று திரும்பி அவளை பார்க்க அவள் 10 அடி தூரத்தில் வந்து கொண்டு இருந்தாள். கனவில் கண்டது போல் அதே பார்வை, அவன் இதயத்தை சுக்குநூறாக துண்டு போடும் பார்வை. அவள் அருகில் வரவும் அவள் வலது கையை மென்மையாக பற்றியவன் ஏதோ ஒரு உலகில் இருந்தான். அழகிய செயின் ஒன்றை அவள் முன் காட்டினான். மெல்லிய தங்கச்சங்கிலி. அவள் கழுத்து பாரம் தாங்குமா என பார்த்து வாங்கினான் போலும். ஆங்கில எழுத்து வி டாலராக தொங்க அதன் முடிவு பகுதியில் சிறியதாக எஸ் தொங்கிக் கொண்டு இருந்தது. ஒன்றோடு ஒன்று பிணைந்ததை போன்ற அமைப்பு. அதிர்ந்து போனாள் ஸ்வேதா. ஸ்வீட்டி, ஐ லவ் யூ சோ மச்டா. உனக்காக தான் இந்த 4 வருஷமா காத்துக்கிட்டு இருக்கு. இந்த மனசு இதுல யாரையும் நுழைய முடியல. உனக்கே உனக்கான்னு பத்திரமா வச்சிருக்கேன். இங்க நீ மட்டும்தான் இருக்க. இப்போ இருக்கணும். அவன் குரலில் அழுத்தம். இந்த கண்ணு, நீ பார்க்குற ஒரு பார்வை, அது போதுண்டி. வாழ்க்கை முழுக்க நான் சந்தோஷமா இருக்க. தினமும் கனவில் வந்தது மாதிரி நிஜத்திலையும் என் கூட வந்துடுமா. இனியும் காத்திருக்க, உன்னை விட்டு தள்ளி இருக்க என்னால முடியாது. மழை தூர ஆரம்பித்திருந்தது. அதை கூட இருவரும் உணராமல் உணர்ச்சி பெருக்கில் இருந்தனர். ஆனால் எதிர்மறை உணர்ச்சிகள் மலை ஒழுக்க நனைந்த மலராய் இருந்தவளை அணைக்க முயன்ற போதுதான் நடந்தது அது. பலார் என அரைந்து இருந்தாள் ஸ்வேதா. இயல்பிலேயே மிகவும் பொறுமைசாலி அவள். மென்மையானவளும் கூட. ஆனால் நிச்சயம் ஆன ஒரு பெண்ணை அது ஆகாவிட்டால் தான் என்ன? ஒரு பெண்ணை அதுவும் நடுரோட்டில் வைத்து கட்டிப்பிடிக்க சச்ச. அரை விழுந்த கன்னத்தை கை வைத்து கொண்டு கோபமும் வெறியுமாக அவளை பார்த்தான் வருண். செயின் அவள் கையில் இருந்தது. என்ன நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிற வருண்? என்ன போய் அதுவும் நீயா வருண் இப்படி? ஏற்கனவே இருக்கும் பிரச்சனை போதாது, இப்போ இது. எனக்கு நிச்சயம் முடிஞ்சு 2 நாள் ஆகுது வருண். அதுவும் ஆதி அத்தான் கூட. சீக்கிரமே கல்யாணம் நடக்க போகுது. வானில் இடித்த இடி அவன் தலையில் விழுந்திருந்தால் கூட சந்தோஷப்பட்டிருப்பான் அவன். ஆனால் இவள் தலையில் இறங்கிய இடி உன் சம்மதத்தோட தான் நடக்குதா? வினோதமாய் ஒரு பார்வை அவளிடம். நொடிக்கும் குறைவான நேர யோசனை. ஆமாம், நான் ஆதி அத்தனை லவ் பண்றேன். போதுண்டி நிறுத்து. அதெல்லாம் நம்ப நான் ஒன்றும் அடிமுட்டாள் இல்லை. உனக்கு அவன் மேல காதலா? அதுவும் அவன் உனக்கே உன்னை தெரியலையாடி? கொஞ்ச நேரம் முன்னாடி உன் கையை பிடிச்சிட்டு நின்னனே, அப்போ பார்த்த அந்த கண்ணுல ஒரு ஓரத்துல இருந்த பதட்டம், பயம், அதையும் மீறி பிரமிப்பு, காதல். அதல்ல. என்ன இல்லையா? உனக்கு தான் பொய் நடிப்பு எல்லாம் வரும். என் கனவுல வர என்னோட ஸ்வேதாக்கு அதெல்லாம் தெரியாது. அவ வாய் பேசாம விடுற வார்த்தைகளையும் அவ கண்ணு அழகா அமைதியா பேசிடும். அது எனக்கு மட்டும்தான் புரியும், தெரியும். அந்த கனவுல எப்படி அந்த கண்ணுல காதலை வச்சுக்கிட்டு நிப்பியோ அதே மாதிரி தான் இப்ப இங்கேயும். சும்மா ஒரு பொண்ணு நடுரோட்ல கட்டி பிடிக்கிறாள். கேவலமானவன் நான் இல்ல. கனவுல மிதந்த மாதிரி இருந்தாலும் சுற்றிலும் அது இல்லாம இது ஆள் அரவம் இல்லாத சந்துன்னு கவனிச்சேன். மழை பெய்ய தொடங்கின உடனே எல்லோரும் ஓடிட்டாங்க. திரும்பி பாரு, ஒருத்தர் கூட இல்லை. அதுவும் இல்லாம நீ நான் கட்டிக்க போற என் மனைவி. உன்னை தொட எல்லா உரிமையும் எப்பவுமே எனக்கு மட்டும்தான் இருக்கணும். கோபத்தில் வந்து விழுந்த வார்த்தைகள் பின் காதல் கனிவாய் மாறி அழுத்தத்தில் முடிந்தது. குழம்பி போனாள் ஸ்வேதா. முதன்முறையாக தன் வாழ்விலே முதல் முறையாக ஆதி மேல் இருப்பது போல் தான் நினைப்பது வெறும் ஈடுபாடோ காதல் இல்லையோ என ஆராய்ந்தது மனது. ஆனால் மூளை ஷட்டப் வருண், நீ அளவுக்கு மீறி பேசுற. நீ 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 சொன்ன மாதிரியே எந்த உணர்ச்சியும் நான் காட்டல. எனக்கு உன் மேல காதலும் இல்லை. நான் ஆதியை தான் மனசார விரும்புறேன்.
அவரை தான் கல்யாணமும் பண்ணிப்பேன். அவள் தடுமாற்றத்தை பார்த்தவனுக்கு அந்த நிலையிலும் சிரிப்பு வந்தது. உள்ளூர சிரித்து கொண்டான். ஆனால் அதன் பின் அவன் அறிவித்தது, என்னடி சொன்ன? ஆதியா? காதலா? நீ என்ன தவிர எவனும் உன் காதலுக்கு தகுதியும் இல்ல. அது வெறும் இன்ஃபாக்சுவேஷன் தான். சின்ன பொண்ணுக்கிட்ட என்னென்னவோ சொல்லி அதை கேட்டு இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி தான் நடந்துக்கிற. ச்சே, நல்லா கேட்டுக்கோ. காதல் கத்திரிக்காயின்னு அவன் மேல ஏதும் உனக்கு கிடையாது. அத நீயே புரிஞ்சுக்குவ. என்கிட்ட வந்து உன் காதல அழகான இந்த உதட்டுல இருக்கிற சிரிப்போட சொல்லுவ. அப்போ பாத்துக்க என்று கூறிவிட்டு மின்னல் வேகத்தில் அந்த சாலையை கடந்து சென்று விட்டு இருந்தான். சோர்வுடன் அந்த தங்கச்சங்கிலியை பார்த்தவள், எதற்கு புன்னகைத்தாள் என்பது ஆண்டவனுக்கு தான் தெரியும். இங்கு இருவருக்கும் இடையில் ஒரு போரே நடந்து முடிந்திருக்க, அங்கு ஆதி கடற்கரையில் அமர்ந்து மௌனமாக அழுது கொண்டிருந்தான். எப்பொழுதும் மனம் அலைப்பாய்ந்தாலும் அது துக்கத்திலோ மகிழ்ச்சியிலோ குழப்பத்திலோ இந்த அலைக்கடலிடத்தில் சரண் புக வேண்டும் அவன் மனது. நிறைய யோசனைகள், குழப்பங்கள். இந்த மனம்தான் எவ்வளவு விசித்திரமானது. அந்த மனதையே ஆட்டிவிக்கும் காதல். அந்த காதலை அவனுக்கு உணர்த்தி கண்ணாமூச்சி ஆடும் அவனின் மீதா போதும் போதும் என்னும் அளவுக்கு அவன் காதல் வாழ்வில் பிரச்சனைகளும் குழப்பங்களும் குவிந்து விட்டன. அவனுமே கூட எதிர்பார்க்காத ஒன்றுதான். இதே கடற்கரை மணலில் அலைகளில் ஒலிக்கும் ஈடாக சலசலத்த நாட்களும், ஆழ்கடலில் மொழி பேசி மௌனம் காத்த நாட்களும், ஏதோ தூரத்தில் தெரியும் நட்சத்திரங்கள் போல மெல்லிய வெளிச்சத்தில் இருக்க, இந்த பிரச்சனைகள் மட்டும் பௌர்ணமி நிலவு போல் வளர்ந்து முழுமையாக பளிச்சென சிரிக்கிறதே. இதற்கு ஏதாவது ஒரு முடிவு கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அது நல்ல முடிவாக இருக்க வேண்டும் என எண்ணிக்கொண்டு வீட்டை வந்தடைந்தான். மதுவை அடித்துவிட்டு பைக்கில் ஏறி பாய்ந்தவனுக்கும் எப்பொழுதும் இருக்கும் நிதானம் எல்லாம் காற்றில் கரைந்து தொலைந்திருந்தது. அவன் உயிருக்கு உயிரானவன் அவளிடத்திலே நிதானம் தோற்று போன பின் வேறு எதிலிருந்துதான் என்ன? இல்லாமல் போனால் என்ன? எங்கெங்கோ வண்டியை செலுத்தி இறுதியில் வந்து சென்ற இடம் கடற்கரை. நான் எப்படி என் அம்மாவை அடிச்சேன் இந்த கையால? ச்சே, எவ்வளவு நாள் ஆசையா தடவி கொடுத்துருக்கேன். சாப்பாடு ஊட்டி விட்டு இருக்கேன். அழும்போது தோள் தந்து அணைச்சிருக்கேன். தட்டி கொடுத்துருக்கேன். இன்னும் எவ்வளவோ பண்ணியிருக்கேன். ஆனால் அப்போ எல்லாம் என் அம்மாவோட அழகான சிரிப்போ ஆனந்த கண்ணீர். இன்னைக்கு முதல் முறையா அவளை போய் கை நீட்டி, ச்சே, ரகு முட்டாள். நீ சுத்த முட்டாள்தான். அவளை விட்டுட்டு லண்டன் போனப்போ வந்த எவ்வளவு பெரிய வழியை தாங்கிட்டு தெம்பா இருந்தா. அப்போ கூட தப்பான முடிவு எடுக்கல தானே. ஆனா இப்போ இப்படி பண்றானா அதற்கும் காரணம் இருக்கும் தானே. அவசரப்பட்டுட்டியே, வடிகட்டின முட்டாள் என தன்னைத்தானே நொந்து மலையோடு மலையாக கண்ணீர் துளிகளை கரைத்து கொண்டிருந்தவன் சுதார்த்து நிமிர்ந்த போது கண்டது ஆதித்யனை. வந்த கோபத்தில் அவன் சட்டையை பிடித்து கேள்வி கேட்க வேண்டுமென 2 எட்டு எடுத்து வைத்தவன் ஏதோ உறுத்த அமைதியை அவன் முக மாற்றங்களை தெளிவாக தெரியும் தூரத்தில் அமர்ந்து அவனை கவனிக்கலானான். புருவ முடிச்சுகள் பலத்த சிந்தனை என்பதை பறைசாற்றியது. அவனின் தோற்றமும் ரகுவிற்குள் குழப்பங்கள் வர காரணமாயிருந்தது. யோசனைகளில் சஞ்சரித்தவன் முடியை அழுந்த கோதி தன் கைக்குட்டையால் முகத்தை அழுந்த துடைத்து கொண்டு எழுந்து சென்றான். அந்த மலையிலும் அவன் முகம் கூறியது, அழுதிருக்கிறான்.